சிறடி காசை சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் டாக்டர் பட்டம் வந்து வாங்கியே ஆவேன் அப்படின்னு விஜயா பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் சிரிப்பாக தான் வருது. ஸோ இன்னொரு பக்கம் இது அம்மாவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனா முத்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க விஜயாவை மாட்டிவிட. விஜயா வந்து மீனாவை திட்டுற மாதிரியும் முத்துவை திட்டுற மாதிரியும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் பிச்சைக்காரன் வந்து அந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு முத்து போயிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த குச்சியை வச்சு விஜயா அடிக்கிற மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து அருண் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா முத்துவுக்கும் விஜயாக்கும் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி போய் ஏற்றி விடலாம் அப்படின்னு விஜயா கிட்ட போய் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கீங்க கௌரவமாக நீங்கள் வந்து யோகா கிளாஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் பையன் முத்து என்ன இப்படி இருக்காரு உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு உடனே சரி விஜயா வந்து நல்லா திட்டுவாங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சதை சொன்னால் விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பையன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கான், அவன் கௌரவமாக சம்பாரிச்சு அவன் வேலையை பார்க்குறான், அவன் தீவிரவாதியோ இல்லை யாரு காசையும் திருடிட்டுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னப்பா விட்டா ஓரா பேசிட்டு போகிறேன் என் பையனை அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க. இதனால ரொம்ப நோஸ் கட் ஆகிடுறாரு. ஒரு பக்கம் வந்து அருண் அப்படின்னு தான் சொல்லணும், ஐயோ தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு முத்துவை பிடிக்காது. இன்னுமே இந்த டாக்டர் புட்டம் வாங்குறது வந்து கெடுத்தனால சுத்தமாகவே முத்துவை பிடிக்காம போக போகுது. என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.